Hello future officers, welcome to Marked Officer YouTube channel and this is Arun. நம்ம இந்த கேப்சேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை ஒரு ஆவரேஜாக ஒரு 30 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா ஸ்கிப் பண்ணி பார்க்காம கண்டினியூஸாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் இந்த 5 to 6 மினிட்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துறீங்க. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கே எல்லா மாணவர்களுக்கும் மிக மிக நன்றி. உங்களோட லைக்கை இந்த வீடியோக்கு கொடுங்க. ப்ளஸ் உங்களோட கமெண்ட்டை வந்து இந்த நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் அந்த பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்துடும். ஓகேவா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைய செஷனோட மொதல் வேர்டு என்ன அப்படின்னா கேமரா டயர் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே வருது அப்படின்னா நவுனு கீழே வரும். சினானிம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இன்றைக்கி ஒரு புது வார்த்தையை கற்றுக்கிறோம். ஸோ கேமரா டயர். ஓகேவா? ஸோ இதோட ஆன்டினிம் வந்து லோனிலெஸ். எக்ஸாம்பிள் பாருங்களா, அதாவது கேமரா டயர் அமங் தி டீம்மேட்ஸ் வாஸ் எவிடென்ட் போத் ஆன் அண்ட் ஆஃப் த ஃபீல்டு. ஓகேவா? ஸோ டீம்மேட்ஸ் கிட்ட இருந்த அந்த நட்புணர்ச்சி வந்து ஆன் ஃபீல்டும் இருக்குது, ஆஃப் ஃபீல்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அன்அபேஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ அன்அபேஸ்ட் அப்படின்னா அன்அஷேம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்அஷேம்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்கப்படாமல் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது தான் அன்அஷேம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் இல்லை? ஸோ இதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் வரும், ஆன்டினி வந்து அஷேம்டு. ஷி வாக்ட் இன்டு தி ரூம் வித் அன்அபேஸ்டு கான்ஃபிடன்ஸ். ஸோ வெட்கப்படாமல் அவங்க வந்து அந்த ஒரு 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 வெட்கப்படாமல் ஒரு தைரியமான ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கான்ஃபிடன்ட்டோட அவங்க அந்த ரூமுக்குள்ளே உள்ளே போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வெக்கப் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் ஒரு மேலே ஒரு கார்டு வரும், அந்த கார்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு பிகினருக்கான ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ். ஸோ A to Z எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா டாப்பிக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் SSCக்கு தேவையான டாபிக்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் இப்போ தான் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரியா? ஸோ ஒரு ஆஃப்லைன் சென்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆன்லைன் சென்டராக இருக்கட்டும், நீங்கள் எங்கே கோச்சிங் சேர்ந்து படித்தாலுமே ஸோ அங்கே சொல்லிக் கொடுக்குறதையும் நம்ம இங்கே சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா க்ரூஸ். ஸோ க்ரூஸ் அப்படின்றது மன கஷ்டத்தோட நம்ம வந்து மனக்குமுறல் அப்படின்வாங்களே, ஸோ அதை தான் நம்ம வந்து க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சினானிம் வந்து கம்ப்ளைண்ட், ஆன்டனிம் வந்து அக்செப்ட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுனில் வருது. சரியா? ஸோ அந்த இமேஜை பார்த்தாலும் அப்படி தான். அவர் வந்து அவர் மனசுக்குள்ளே இருக்க ஒரு கம்ப்ளைண்ட்டை இன்னொரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வெக்கப் என்ன அப்படின்னா பூயிட் அப்படின்றாங்க. ஸோ பூயிட் அப்படின்றது மிஸ் ஜட்ஜ். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து தவறாக புரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து பூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்ப், ஆன்டனி வந்து ஆனர், தமிழ் மீனிங் வந்து கொந்தளித்தது. ஏன் கொந்தளித்தது தமிழில் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து மிஸ் ஜட்ஜாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ கோவத்தில் தான் நம்ம வந்து ஒருத்தவங்களை தப்பாக புரிஞ்சுப்போம். கரெக்டாக? ஸோ அந்த தப்பாக புரிஞ்சதில் நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமாக அந்த கோவம் கொந்தளித்து விழும்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ண வராங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹர் சிங்கிங் வாஸ் ஸோ பேட் தட் வாஸ் ஷி வாஸ் பூயிட் ஆஃப் தி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவள் வந்து ரொம்ப கேவலமாக பாடந்தால, தப்பாக பாடந்தால, அவளோட பாடல் நல்லா இல்லாதால அவளை வந்து ஸ்டேஜிலேருந்து பூயிட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்ஜேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெக்கப் என்ன அப்படின்னா ஃபோயிஸ்ட். ஸோ ஃபோயிஸ்ட் அப்படின்றது இம்போஸ். ஒருத்தவங்க மேலே நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இம்போஸ் பண்ணுறது தான் ஃபோயிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்டனி வந்து ஆஃபர், தமிழ் வந்து பிடிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? த சேல்ஸ்மேன் ட்ரை டு ஃபோயிஸ் அண்ட் அன்னெசரி வாரண்டி ஆன் டு த கஸ்டமர். ஓகேவா? அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்க, அன்னெசரி வாரண்டி வந்து கஸ்டமர் மேலே இம்போஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா சர்க்குலர் லீடிய பேலர். ஸோ சீட்டிங் சம்மந்தமாக இருக்கிற ப்ரிலிம்ஸ் லெவல் எல்லா கொஷின்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சுப்பா. சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமில் மேலே ஒரு கார்டு வந்திருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வெக்கப் என்ன அப்படின்னா டிஸ்கிரண்டல்ட் அப்படின்றாங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ், சினானிம் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடு, அதிருப்தி. ஒருத்தவங்களால அதிருப்தி ஏற்படுது அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம அதிருப்தி ஏற்படுது, அதை அந்த அதிருப்தி அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம டிஸ்கிரண்டல்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க, த டிஸ்கிரண்டல்ட் எம்ப்ளாயி கம்ப்ளைண்ட் அபவுட் தி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் டு த சூப்பர்வைசர். ஓகேவா? ஸோ ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபை எம்ப்ளாயி, ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபை எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை பற்றி அவங்க சூப்பர்வைசர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ என்ன சூப்பர்வைசர்கிட்ட சொன்னாலும் அங்கே வந்து எதுவும் நடக்க போகிறது கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வெக்கப் என்ன அப்படின்னா பிளேசிங். சரியா? ஸோ பிளேசிங் பார்ட்டிசிபிள்ன்றது வேர்ப், சினானிம் வந்து பேர்ன். ஓகேவா? பேர்ன், எரியறது தான் நம்ம வந்து பிளேசிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், த சன் வாஸ் பிளேசிங் ஓவர் ஹெட் ஆஸ் வி வாக்டு த்ரூ த டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சன் வந்து ரொம்ப பேர்ன், அதிகமாக சுட்டெரிச்சுது. எப்போனா அவங்க வந்து பாலைவனத்தில் நடக்கும் பொழுது அவங்கள பயங்கரமாக சுட்டெரிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா.
ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா ஃப்ளோக். ஸோ ஃப்ளோக் இது வந்து எந்த பார்ட்ஸ் கீழே வருது அப்படின்னா நவுன், சினானிம் வந்து குரூப். ஓகேவா? ஸோ மந்தையா போகிறது தான் நம்ம வந்து ஃப்ளோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆடுகள் மந்தை போகல, அதெல்லாம் நம்ம வந்து இந்த மந்தை அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு அப்புறம் எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளோக்கோட சினானிம் வந்து குரூப், ஆன்டைம் வந்து டிவைட். எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ் சொன்னால, ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ் ஓகேவா, பறவைகள் கூட்டம். ஓகே, பறவைகள் கூட்டம் flew overhead in the graceful formation mesmerizing everyone below. ஓகேவா? ஸோ பறவைகள் வந்து கூட்டமா வந்து எல்லாரும் மெஸ்மரைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வெக்காப்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ 3வது மாதம் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் மட்டும்தான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். மேலே ஒரு கார்டு கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வீடியோ, லாஸ்ட் மந்த் வீடியோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா எஜிடேஷன். சரியா? ஸோ எஜிடேஷன் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் கீழே வரும் அப்படின்னா நவுன்ல வரும், சினானிம் வந்து ஆன்சிட்டி, கிளர்ச்சி. ஓகேவா? ஆன்சிட்டியை தான் நம்ம வந்து எஜிடேஷன் சொல்லுவோம். ஆன்டனிம் வந்து காம்னஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன், த எஜிடேஷன் அமங் த crowd grew as they awaited the delayed announcement. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிலேவா வரப்போகுது, அதனால கூட்டத்துக்குள்ள அங்க இருந்த கிரௌடுக்குள்ள ஆன்சிட்டி அதிகமா உருவாகுது அப்படின்னு சொல்றாங்கப்பா. லாஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா டெர்மாயில். ஸோ டெர்மாயில் அப்படின்றது குழப்பம், கன்ஃபியூஷனை தான் நம்ம டெர்மாயில் சொல்லுவோம். இதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னா நவுன்ல வரும், ஆன்டனிம் வந்து காம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, த பொலிட்டிக்கல் டெர்மாயில். ஓகே, அரசியல் குழப்பம் அந்த கண்ட்ரியில இருக்கு, அதனால வந்து மக்களிடையே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னி நாளோட 10 வெக்காப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவோட இந்த எடிட்டோர்லேருந்து எடுத்த வெக்காப்ஸ். ஓகேவா? ஸோ இன்னி நாளோட, அதாவது மண்டேயோட வெக்காப்ஸ் நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு நாள் விட்டு தான் அப்லோட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக்கோட பிடிஎஃப், அதாவது வெக்காப்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஷேர் பண்ணி படிங்க. இந்த வீடியோஸையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வில் see the next video. Thank you all. Bye bye.